இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. அக்கா நியூஸ் பாத்தியா இல்லையாக்கா? நீ பாட்டுக்கு அசால்ட்டா உட்காந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்க. ஆமாடி, பார்த்தேன். என்ன பார்த்து அசால்ட்டா சொல்லிட்டு 10 வயசு பிள்ளைய பண்ணக்கூடாத கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க. அவன் ஆத்தா மகன் தெரியலையா, தங்கச்சி மகன் தெரியலையா, ஏன் அப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. என்ன பார்த்து அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? நாங்க இவ்வளவு தூரம் பதறி பேசிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. அக்கா போவோம், இதை என்ன பேசுறது? இப்படி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, அதே மாதிரி இருக்கு. அது கணக்கா வா போலாம், அது வாட்டு போகணும். என்னக்கா இவ்வளவு வெட்டமா இருக்கு, இருட்டா இருக்கு, லைட்டு போடாம என்னக்கா பண்ணிட்டு இருக்க? அக்கா எனக்கு இப்படி உட்கார்ந்து இருக்க, என்னாச்சு? ஏன் இப்படி இந்த கோலத்துல உட்கார்ந்துருக்க? அக்கா என்னக்கா பண்ணி வச்சிருக்க? மூச்சில ரத்தமா வேற கிடக்கு. ஏன்டி இப்ப பாத்து போறீங்க? இது என்னடி சொன்னீங்க? என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கேன். நேற்று அவ்வளோ அவசரமா பேசிட்டு போனீங்கடி, அதுக்கான பதில் தான் இது. எத்தனை நாளைக்குடி பொம்பளை பிள்ளை இது செய்யாத அது செய்யாத, அது தப்பு, குனிஞ்ச நட நிமிந்த நட, எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? ஆம்பளை பிள்ளைய ஒழுக்கம் வளர்க்கலன்னு வச்சுக்கோவேன், இப்படிதான் அறுத்து போட்டணும். இந்த அரசாங்கம் நல்லது செய்வான், அந்த அரசாங்கம் நல்லது செய்வான்னு சொல்ல இருக்கக்கூடாது. இப்ப போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க. என்ன நான் என்ன பண்ணணும், அதே சோறு போட்டு அங்கேயும் அவன் வளர்க்க போறாங்க. அந்த பிள்ளை எப்படி கழுத்து நெரிச்சு கொண்டாலும் அதே மாதிரி நானும் கொண்டுட்டேன். இனி அந்த பிள்ளை ஆத்மா சாந்தி அடையுங்களா? ஆம்பளை பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்தனா ரத்தமானி முத்தமானி மொத்தமானி வா.